ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா +2ல் கரண்ட்டை பற்றி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓம்ஸ் லா. ஓகே, இது ஓம்ஸ் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு சயின்டிஸ்ட் பேர். ஓகேங்களா? பேசிக்காக ஜார்ஜ் சிமன் ஓம். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1827ல் கரண்ட்டு, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா, இந்த மூணுக்கும் உள்ள ரிலேஷனை வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? அதுக்கு பேர் நமக்கு ஓம்ஸ் லான்னு சொல்லுவாங்க. இந்த லா படி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டர், தட் மீன்ஸ் ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுற கம்பி. ஓகேங்களா? ஐரன், காப்பர், இந்த மாதிரி ஒரு சில்வர், ஒரு கம்பியில் கரண்ட் பாஸ் பண்ணுற கம்பியில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குங்களா, ரெண்டு பாயிண்ட் கடையில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதுதான் இந்த லா. ஓகேங்களா? ஓம்ஸ் லா. ஸோ தட் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். ஓகே, தட் இஸ் த ஓம்ஸ் லா. ஸோ ஜார்ஜ் சிமன் ஓம் ஸ்டேட்ஸ் தட் இது வந்து 1827 ஜெர்மன் பிசிசிஸ்ட். ஓகேங்களா? ஸோ தட் ஜார்ஜ் சிமன் ஓம் ஸ்டேட்ஸ் தட் வோல்டேஜ்னா என்னன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இட் இஸ் அ ப்ரெஷர் ஆஃப் த கரண்ட். ஓகேங்களா? ஒரு கண்டக்டரில் கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். கரண்ட்னா நமக்கு தெரியும். கரண்ட்னா என்னது? நமக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஆர் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனாவே வி கேன் சே தட் கரண்ட். அந்த கரண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரெஷரை நம்ம என்ன சொல்றோம்னா வோல்டேஜ்னு சொல்றோம். வி கேன் கால் அஸ் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? ஸோ தட் அந்த பொட்டன்ஷியல் என்ன பண்ணணும்னா, ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில நமக்கு டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நமக்கு கரண்ட் பாஸ் ஆகும் ஜென்ரலா. ஓகே, ஸோ தட் வோல்டேஜ் அக்ராஸ் ஏ கண்டக்டர். ஓகேங்களா? கண்டக்டர் மட்டும் சொல்லணும், செமிகண்டக்டர் சொல்லக்கூடாது நீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஐரன் ஆர் காப்பர். ஓகேங்களா? பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இது பார்த்து முக்கியம், ரெண்டு வார்த்தை முக்கியம். ஓகேங்களா? 2 பாயிண்ட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த current flowing through it. ஓகேங்களா? current flowing through it. ஓகேங்களா? so that இது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அண்டர் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன அர்த்தம்னா, ப்ரெஷர், மற்ற பேராமீட்டர்ஸ், பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் நமக்கு என்னன்னா கான்ஸ்டன்டா இருந்தால் மட்டும்தான் இந்த லா வந்து அப்ளிகேட் ஆகும். இட் இஸ் ஒன்லி ஃபார் கண்டக்டர்ஸ். ஓகேங்களா? செமிகண்டக்டர் கிடையாது. ஓகே, ஸோ வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வோல்டேஜ்னா என்ன அர்த்தம்? ஒரு பைப்ல வந்து தண்ணி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், தண்ணி போயிட்டுனா தண்ணி தான் நமக்கு என்ன பண்ணணும், எலக்ட்ரான் அச்சீவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தண்ணிக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே கண்டக்டிங் மெட்டீரியலுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது அங்கே என்ன இருக்கும்னா அதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வோல்டேஜ்னு சொல்கிறோம் ஜென்ரலாக. ஓகே, ஸோ ஜென்ரலாக எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, இட் இஸ் மேட் பை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். எவ்ரிதிங் இட் இஸ் மேட் பை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட்டம்னாவே நமக்கு என்ன தெரியும், நமக்கு சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்கும், நியூக்ளியஸ்ல புரோட்டான் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேகமாக ஃப்ளோ ஆகும்போது நம்ம என்ன சொல்கிற மாதிரி கரண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தட் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டினா என்ன ஆகுதுன்னா, கரண்ட் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் போகும். தட் மீன்ஸ் இட் ரீச் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அட்டைன் பண்ணும். ஓகேங்களா? சாதாரண வெலாசிட்டி கிடையாது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. சரிங்களா? ஸோ தட் V is directly proportional to I. That means voltage is directly proportional to I. நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த எப்பவுமே ஒரு டைரக்ட்லி ப்ரொபோஸ் எடுக்குதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணல, அந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் நமக்கு என்னது, ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். we can say that resistance of the wire. ஓகேங்களா? so that V is equal to IR or V is equal to R into I. ஓகேங்களா? so that இங்க V னா வோல்டேஜ், I னா நமக்கு கரண்ட், R னா நமக்கு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். it is say that ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் ஆர் கண்டக்டர். எந்த ஒரு மெட்டீரியலுமே வச்சுக்கலாம், ஒரு ஐரன் கம்பி இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஐரன் கம்பிக்குன்னு இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது, அது கண்டக்டிவிட்டி. அதே மாதிரி கண்டக்டிவிட்டி இருந்தாலே அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டிவிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிங்கிறதுனா தட் மீன்ஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆகும். ஓகேங்களா? எல்லா எலக்ட்ரானுமே இங்கே ஆரம்பிச்சு அங்கே போய் முடியாது. ஓகேங்களா? அதாவது கண்டக்டர் அந்த மெட்டீரியல் ஃப்ளோவுமே ஃப்ளோ ஆகாது. அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஆட்டம் கூட போய் என்ன பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணி ஸ்கேட்டர் ஆயிரும். ஓகே, அந்த மாதிரி எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆனாவே ரெசிஸ்டன்ஸ் வந்து அரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அரைஸ் ஆகுதுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஓகேங்களா? ஸோ தட் V is equal to IR. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி எழுதலாம், இன்னொரு ஃபார்ம் எழுதலாம், voltage is equal to I into R. so that R எப்படி எழுதலாம், R is equal to V by I எழுதலாம். so that it is another form of Ohm's law. ஓகேங்களா? so R is equal to V by I. Vங்கிறது நமக்கு வோல்டேஜ், Iங்கிறது நமக்கு கரண்ட். ஓகேங்களா? Rங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? so that V is equal to IR, R is equal to V by I, இல்லாட்டி I is equal to நம்ம எப்படி எழுதலாம், I is equal to V by R. I is equal to V by R எழுதுமே, V by R. ஸோ இது வந்து நமக்கு பேசிக்ஸ் ஃபார்முலா. இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் லீனியர் காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கணும், அது முக்கியமான பாயிண்ட்டு.
through it under physical factors and temperature is constant. ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் அரைஸ் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி குறையும், ஒரு சில மெட்டீரியலோட டெம்பரேச்சர் அரைஸ் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓம்ஸ் லாக்கு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ப்ரெஷரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஷர் மீன்ஸ் அதர் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் ஜார்ஜ் சிமன் ஓம்ஸ் said the voltage is across between the 2 points. 2 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கம்பி போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, கம்பியில் கரண்ட் பாஸ் ஆகிருக்கு, 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எப்பவுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரண்ட் பாஸ் ஆகும். இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா நமக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒரு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பைப் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி பைப்பில் இந்த மாதிரி நம்ம பைப்பில் இருக்குது. ஓகேங்களா? பைப்பில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், நடுவில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறேன். நடுவில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ண என்ன நடக்கும், இங்கேயும் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும், இங்கேயும் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ 2 பக்கமும் சேம் ப்ரெஷராக இருந்தால் தண்ணி வெளியே போகாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல என்ன பண்ண, நம்ம ஒரு ஹோல் போட்டு தண்ணி என்ன பண்ண வெளியே எடுக்கும்போது ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ மீன்ஸ் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணால் தான் அந்த தண்ணி என்ன பண்ணும், ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணும், நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்னன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும், இல்லாட்டி ஃப்ளோ இருக்காது. சரிங்களா? ஸோ whenever the potential difference is created or occurred in the material or wire, it conducts current. Okay, otherwise it does not conduct current. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் எலக்ட்ரான் டியூ டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ எதனால எலக்ட்ரான் வந்து இன்னொரு ஆட்டமோட ஹிட் பண்ணி ஸ்கேட்டர் ஆகுதுன்னா, எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்காது, உள்ள போரோசிட்டி இருக்கும், அமார்ஃபஸ் இருக்கும். ஓகேங்களா? அது சரியாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் உள்ள வந்து அரைஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், வோல்டேஜ்னா பொட்டன்ஷியல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஓம்ஸ்லா வந்து எதுக்குள்ள அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் காம்போனன்ட் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். லீனியர் காம்போனன்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர்ஸு, அப்புறம் கெப்பாசிட்டர், இண்டக்டார், இதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். நான் லீனியர் காம்போனன்ட்ஸ்ல ஒத்து வராது. ஓகே, நான் லீனியர் காம்போனன்ட்னா யூனிலேட்டரல் காம்போனன்ட் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் நமக்கு இட் இஸ் மேட் பை செமிகண்டக்டிங் மெட்டீரியல். ஓகே, செமிகண்டக்டிங் மெட்டீரியல்னா டயோடு, டிரான்சிஸ்டர், தெர்மிஸ்டர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வோல்டேஜ் நான் இங்கே அப்படி எடுத்து வச்சுங்க, நான் அப்படி ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு, +2லேயே இருக்குது, இது உங்களுக்கு பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, V = IR பார்த்தோம்ல, வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல் ஆஃப் த கண்டக்டர், அதாவது ஐரனா, சில்வரா, காப்பராங்கிறது மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைமென்ஷன் ஆஃப் த மெட்டீரியல். டைமென்ஷன்னா லென்த்து, பிரெத்து, திக்னஸை பொறுத்து என்ன ஆகும்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் ரெசிஸ்டிவிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, திக்னஸை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைமென்ஷன் ஆஃப் த மெட்டீரியல். ஓகே, ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டைமென்ஷன் ஆஃப் த கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ த ஓம்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் த யூனிவர்சல் லா கிடையாது. ஓகே, யூனிவர்சல் லானா எல்லா மெட்டீரியலுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இட் இஸ் சூட்டபிள் ஃபார் கண்டக்டர்ஸ். ஓகேங்களா? செமிகண்டக்டருக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஓம்ஸ் லா இஸ் நாட் யூனிவர்சல் லா because of it applicable only for linear components such as resistor, capacitors and inductors மட்டும் applicable ஆகும், and not applicable to non-linear or unilateral components such as diode, ஜெனர் டயோடு, அப்புறம் வந்து டிரான்சிஸ்டரு, தெர்மிஸ்டர்லாம் நமக்கு இது ஒத்து வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கர்வேச்சர் மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் போட்டிங்கன்னா கர்வேச்சர் மாதிரி வரும். ஓகே, லீனியராக வராது. ஓகேங்களா? அதனால் நமக்கு இந்த ஓம்ஸ்லாம் வந்து நான் லீனியர் காம்போனண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது. லைக் டயோடு, டிரான்சிஸ்டர், தெர்மிஸ்டர் அண்டு ஜெனர் டயோடுக்குலாம் அப்ளிகபிள் ஆகுது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டனாக இன்க்ரீஸ் ஆகும், சடனாக டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த பேண்ட் கேப்பு, டோப்பிங், இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் அங்கே உள்ளே வரும். ஆனால் கண்டக்டர்ஸில் உள்ளே வராது. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் நமக்கு ஓம்ஸ் லா. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டு கரண்ட். ஓகேங்களா? கரண்ட்டை பற்றி படிக்கிறது நமக்கு முக்கியமாக வரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் நமக்கு கரண்ட் வரும்னு சொன்னாங்களா. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா நமக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. ஓகேங்களா? அது ஒரு சின்ன ஒரு இது பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு கரண்ட். ஓகேங்களா? ஓகே, நம்ம கரண்ட் கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு வந்துருக்கும், இந்த பேர்ட்ஸ்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. அதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. காக்காவோட காலில் ரப்பர் இருக்குது, அதுக்கு வந்து கரண்ட்டு ஷாக் அடிக்க கெப்பாசிட்டி இருக்குது, ஷாக் அடிக்காத வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ கரண்ட்டு வந்து இப்போ போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்டக்டரில் கரண்ட் எப்போவுமே போகுதுன்னா அது என்ன வெலாசிட்டியில் போகணும், எலக்ட்ரானிக் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் தான் போகும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் இப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கலாம், இப்படி உட்காந்துருக்கு, அதோட கால் வச்சுக்கலாம், இது ஒரு கால். ஓகேங்களா? ஸோ கரண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் டு பி இந்த வோல்டேஜ் இஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் என்னன்னா இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்.
அங்கிருந்து இங்கே வரும்போது என்ன பண்ணும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ 0 to 230 வோல்டேஜ், 230 to 0 வோல்டேஜ். ஸோ சப்போஸ் டு பி இந்த 2 பாயிண்ட் இடையில காக்கா உட்காந்துருக்கலாம், 2 காக்கா ஓகேங்களா. சாரி, ஒரு காக்காவோட கால் இப்படி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளஸ் 120 இங்கே மைனஸ் 120 என்ன நமக்கு. ஸோ ப்ளஸ் 120 மைனஸ் 120 நமக்கு கேன்சல் ஆகி அங்கே கரண்ட் வராது ஓகே. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த 2 காலுக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 0 ஆயிரனால மினிமம் ஆர் 0 ஆயிரனால நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல நமக்கு கரண்ட் நமக்கு பாஸ் ஆகாது ஓகே. ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட வெயிட் வந்து ரொம்ப 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 லெஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை ஸ்பீடில் போகும்போது எப்போவுமே அது ஸ்மால் ரெசிஸ்டன்ஸுக்கு அது ஒபே பண்ணாது ஓகேங்களா. அதுதான் முக்கியமான ரீசன். ஸோ சின்ன சின்ன தடம் வந்தால் என்ன பண்ணாது, எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒபே பண்ணாது, சடன் ஃபாஸ்ட்டாக போயிடும் ஓகே. அது மெயின் ரீசன். ஏன்னா நம்ம போய் இப்படி வந்து பிடிக்கலாம் ஓகே, பிடிச்சா ஷாக் அடிக்காதான்னு கேட்டிங்கன்னா ஷாக் அடிக்கும். ஏன்னா நமக்கு என்னென்ன வெயிட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக அப்ளை பண்ணும். அதிகமாக அப்ளை பண்ணும்போது கரண்ட் வந்து என்ன பண்ணும், அதுக்கு எலக்ட்ரான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடும் ஓகேங்களா. ஆனால் பேர்ட்ஸ் மாதிரி ஒரு சின்ன வெயிட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பார்ட்டிகிள்ஸ் மீன்ஸ் வெயிட்லெஸ்ஸான ஒரு பேர்டுக்கு நமக்கு என்ன பண்ணாதுன்னா கரண்ட் உள்ள பாஸ் ஆகாது ஓகேங்களா. அது என்ன பண்ணுன்னா ஹை ஸ்பீடில் போகிற எலக்ட்ரான் வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு ஒபே பண்ணாது ஓகேங்களா. இது 2 ரீசன் தான். ஒன்று பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0, இன்னொன்று எலக்ட்ரான்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் போகிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணாதுன்னா வெயிட்லெஸ்ஸான பொருளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது ஓகேங்களா. இதுதான் 2 ரீசன்ஸ் தான் வந்து பேர்ட்ஸ் வந்து ஒரு கம்பியில் உட்காந்துக்கும் போது கரண்ட் ஷாக் அடிக்காமல் இருக்கிறது உண்டான ரீசன்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளான டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அடுத்தது நம்ம இதில் கூலும் பிளாக் எஃபெக்ட் இன்னும் பெண்டிங் இருக்காது நம்ம பார்த்தலாம் ஓகேங்களா. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டாபிக் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ.